வீட்டிலையே குழந்தைகளுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நல்லா எண்ணெயை காய வச்சு முட்டையை போடுங்க. நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். காய்கறி கேரட்டு, பீன்ஸு, வெங்காயத்தாள், குடமிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை முட்டை வெந்ததுக்கப்புறம் போட்டு கிண்டி விடுங்க. 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கிண்டுங்க. 1 கிளாஸ் சாதத்துக்கு நான் சொல்கிறேன். உதிராக பாஸ்மதி ரைஸை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். 1 மினிட் வீடியோவில் என் சேனலில் இருக்குது. சாதத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த காய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோயா சாஸ் 1 கிளாஸ் சாதத்துக்கு நான் சொல்கிறேன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு அந்த உதிராக இருக்கிற சாதத்தை போட்டு லைட்டாக உடையாமல் வதக்கணும். இல்லைன்னா அப்படியே குலுக்க தெரிஞ்சவங்க சட்டியோடு சேர்த்து குலுக்கி விடுங்க. மிளகுத்தூள் பெரியவங்கன்னா நிறையா போட்டுக்கலாம், குழந்தைங்கன்னா லைட்டாக மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்ல நிறைய காய் போட்டு